Hi friends, welcome back to our channel Techies Talk. So இந்த வீடியோவில் நம்ம HTML பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் அண்ட் ஐடிஇ பற்றின டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த லிங்க் வந்து நான் இங்கே மேலே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் அண்ட் ஐடிஇ பற்றி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு நார்மலாக ஒரு HTML பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நார்மல் டெக்ஸ்ட் எடிட்டர் நம்ம போதும் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸுன்றது ஒன் ஆஃப் த டெக்ஸ்ட் எடிட்டர். இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் நம்ம HTML, JS, JSON, அதுக்கப்புறம் CSS எல்லாமே வந்து இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்லேயே நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான HTML பேஜ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ HTML பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபைல் நியூ அப்படின்னு கொடுத்து ஒரு அன்டைட்டில்டு டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி HTML 4.1 வெர்ஷனுக்கெல்லாம் நம்ம டாக் டைப் HTMLன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை கொடுத்துட்டு தான் நம்ம HTML பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற HTML5 அண்ட் மாடர்ன் ப்ரௌசரில் நம்ம டாக் டைப் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே HTML பேஜ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். HTML ஓப்பன் ப்ராக்கெட் என்டர் கொடுத்துட்டு க்ளோஸ் ஆஃப் HTML. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் HTML பேஜுக்கான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கணும். எப்போவுமே ஸ்டார்ட் HTML டேக் அண்ட் எண்ட் HTML டேக்கை நம்ம போட்டுட்டோம்னா இது வந்து HTML பேஜ் அப்படின்றது ரெண்டர் ஆகும்போது ப்ரௌசர் வந்து கம்பைல் பண்ணி நமக்கு ரெண்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து HTML-ல 2 இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஹெட் அண்ட் பாடி டேக். ஸோ ஹெட் செக்ஷன் ஒன்று இருக்குது, பாடி செக்ஷன் ஒன்று இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் டு HTML-ல நம்ம பார்த்துருப்போம். அதோட லிங்க்கையும் நான் மேலே கொடுக்குறேன். இப்போது இங்கே பாருங்கள், இப்போது வந்து ஹெட் அண்ட் ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் HTML பேஜோட ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு HTML மெயின் டேக், அது வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேக்கில் நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் செக்ஷன். இந்த ஹெட் செக்ஷனில் என்னென்ன நம்ம இன்க்ளூட் பண்ணோன்னா மெயினாக CSS என்ன இன்க்ளூட் பண்ணணும், அதுக்கப்புறம் மெட்டா டேக்ஸ், டைட்டில் ஆஃப் அவர் பேஜ், இதெல்லாமே வந்து ஹெடர் செக்ஷனில் கொடுத்துருவோம். பாடி செக்ஷன்ன்றது வந்து அந்த நேம் டினோட் பண்ணுற மாதிரியே பாடின்றது ஆக்சுவல் வெப்பேஜில் என்னென்னலாம் நம்ம டிஸ்பிளே பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பாடி செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் செக்ஷனில் நான் ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுக்குறேன். டைட்டில் நான் வந்து இப்போ சாம்பிள் டாக்குமெண்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இப்போ நான் சாம்பிள் அப்படின்ற ஒரு டைட்டில் நான் அதுக்கு கொடுக்குறேன். இப்போது டைட்டில் சாம்பிள் வெப்பேஜ். நெக்ஸ்ட்டு இப்போ டைட்டிலை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். டைட்டிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிச்சிடுறோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பாடி டேக்கில் நான் என்ன கொடுக்குறேன்னா H1 அப்படின்றதெல்லாம் வந்து ஹெட்டிங் டேக். இந்த ஹெட்டிங் டேக்கில் வந்து H1லேருந்து H6 வரைக்கும் நமக்கு இருக்குது. H1ன்றது இருக்கிறதுலையே பெரிய ஹெட்டிங் கொடுக்கறது வந்து H1. ஸோ H2, H3, H4 வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஸோ இனிஷியலாக நான் வந்து ஒரு சாம்பிள் ஹலோ வேர்ல்டு நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் பெரிய ஃபாண்ட்டாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு H1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ H1 கொடுத்துட்டு இதில் வந்து நான் இங்கே ஹலோ வேர்ல்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு P டேக் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா டேகும் இப்போ பார்த்துக்கிட்டே வாங்க, அதெல்லாமே நம்ம லோவர் கேஸில் தான் நம்ம கொடுக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் நான் என்ன பண்ண போகிறேன்னா திஸ் இஸ் த சாம்பிள் வெப் பேஜ் ஃபார் அவர் சேனல் Techies Talk.
இப்போ இந்த சிம்பிளான வெப்பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டுன்னு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ணிவிட்டு HTML.htmlன்ற எக்ஸ்டென்ஷனில் நம்ம சேவ் பண்ணுறோம். அப்படி சேவ் பண்ணாதான் அது வந்து ஒரு HTML பேஜாக ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து Ctrl+S கொடுத்தோன்னா எனக்கு ஒரு சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் ஆஸ் டைப் ஆல் ஃபைல்ஸ்னே இருக்கட்டும், இதில் வந்து இண்டெக்ஸ் இல்லை சாம்பிள் 1 சாம்பிள்ன்றது ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் நான் sample123.html அப்படின்ட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போது நான் சேவ்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபைல் பாத்தில் அது போய் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக HTML டேக் வெறும்னே வித்தவுட் எனி ஸ்ட்ரக்சர் அது இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரீ ஸ்ட்ரக்சரோட நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சிம்பிளான டாக்குமெண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு செக்ரிகேட் பண்ண வேண்டாம். பார்த்தோன்னே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், எந்த ஸ்ட்ரக்சர் எந்த செக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். பட் கன்சிடர் பிகர் HTML பேஜ். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், எந்த செக்ஷன் எங்கே க்ளோஸ் ஆகுது எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணுறதுக்கு இவங்க இந்த எடிட்டர்லேயே செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது இது ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ டெஸ்க்டாப்பில் நான் sample123 இப்போ நான் இதை வந்து ஓப்பன் வித் க்ரோம் நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்ட், this is the sample web page for our channel at Techies Talk அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் HTML டாக்குமெண்ட். இந்த சிம்பிள் HTML டாக்குமெண்ட் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அண்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் வியூஸை கமெண்ட்டில் போடுங்க. Thank you. Bye.